என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சம் உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, வெள்ளிக்கிழமை 2 தினங்களுக்கு முன்பு தேவேந்திர குல வேளாளர் எழுச்சி இயக்கத்துடைய தலைவர் அண்ணன் மு. கண்ணபிரான் பாண்டியன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சிறையில் இருக்கும்போது ஏதோ ஒரு வழக்குக்காண்டி ஆஜராகலை, அதனால் இன்றைக்கி சிறைப்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தவறு யார் மீது இருக்குது அப்படின்ற பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய பழைய மூவேந்தர் மீடியா, அதாவது 1,94,000 ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. அந்த சேனல் இடையில அண்ணன் பிரபாரனுடைய புகைப்படம் பயன்படுத்தினால, தம்பி தீபக் பாண்டியன் இறந்த உடலாக காமிச்சனால சில விஷயங்களால் சேனலை இடைக்கால தடை வச்சுருந்தாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் அந்த சேனலை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இது நான் மூவேந்தர் மீடியா அந்த சேனல்லே வீடியோ பதிவு செஞ்சுருப்பேன். ஏன்னா நிறைய பேர் இந்த மூவேந்தர் மீடியா 2 மட்டுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இதில் வீடியோ வரல அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து நம்மளுடைய மூவேந்தர் மீடியாவை ஃபாலோ பண்ணக்கூடிய உறவுகள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இனிமேல் 2 சேனலுமே வீடியோ வரும். அதாவது மூவேந்தர் மீடியா அந்த முதல் சேனல்லையும் வீடியோ வரும், இந்த சேனல்லையும் வீடியோ வரும். எப்படி இந்த 2வது சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிங்களோ அதே போல் முதல் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சமூகத்தில் எங்கே எந்த நிகழ்வு நடந்தாலும் கண்டிப்பாக அதை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமைன்றதை சொல்லிக்கிட்டு விஷயத்துக்கு வரேன். அதாவது வெள்ளிக்கிழமை ஒரு வழக்கு ஒன்றிற்காண்டி மதுரையில் கோர்ட்டில் ஆஜராகிறதுக்கு அந்த வழக்கை அட்டன் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. அப்போதைக்கு காவல்துறை கைது செஞ்சு கடலூர் சிறையில் அடைச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சிறையில் இருக்கும்போது ஒரு வழக்குக்கு வாய்தாவுக்கு இவங்க ஆஜராகலை, அதனால் இவங்களை கைது செஞ்சு கூட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி வக்கீல் தரப்புலேருந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இது உண்மையிலே காவல்துறை வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சிறைக்குள்ள இருக்கும்போது ஒரு வழக்குக்காக கூட்டிகிட்டு போகாதது யாரோட குற்றம்? சிறைக்காவலருடைய குற்றமா, இல்லை கண்ணபிராணன் மீது இருக்கக்கூடிய குற்றமா? அப்போ தொடர்ந்து அவர் மீது பொய் வழக்குகளுக்கு மேலே பொய் வழக்குகள் போடுறதும், அவரை வெளியில் 1 மாதங்கள் 1 வாரம் கூட ஆகிறதுக்குள்ள தன்னோட பொண்டாட்டி பிள்ளையோட்ட நிம்மதியாக இருக்க விடாமல், அவரை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வழக்கில் அவரை இழுத்து விட்டு அவரை மேற்கொண்டு சிறைப்படுத்துறது இந்த காவல்துறையுடைய வேலையாக இருக்குது. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கூலிப்படை கலாச்சாரம் அதிகமாயிருச்சு. தொடர்ந்து படுகொலை என்பது அரங்கேறிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் காவல்துறை அதற்கு முனைப்பு காட்டாமல், இவர் எங்கே போகிறாரு, எங்கே வாராரு, கோர்ட்டுக்கு ஆஜராக போனோன்னா இவர் காவல்துறை அத்துமீறிட்டார், இங்கே தரைக்குறவாக பேசிட்டார், அவதூறை பரப்பிட்டார், சமூகத்தில் சாதி மோதலை உருவாக்கிட்டார் அப்படின்னு ஏதாவது ஒரு வழக்கை அவர் மீது போட்டு ஏன்னா மறுபடியும் சிறைப்படுத்தி உள்ளே வச்சுறாங்க. இதுக்கு பேசாமல் அவர் நிரந்தரமாக சிறையில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வழக்கை போட்டு காவல்துறை வெட்ட வந்தார், காவல்துறை குத்தி விட்டார் அப்படின்னு ஏதாவது கத்தி வச்சு உங்களுக்கு நீங்களே குத்தி விட்டு காவல்துறை குத்தி விட்டாருன்னு ஒரு வழக்கை போட்டு அவர் பேசாமல் சிறைப்படுத்திட வேண்டியதானே, உள்ளே வச்சிட வேண்டியதானே. பாவம் அந்த மனுஷன். எவ்வளோதான் ஒரு மனுஷனை இந்த காவல்துறை அடக்குமுறை செய்வீங்க? வெளியில் கொலை பண்ணுறவன், கொள்ளையடிக்கிறவன், கஞ்சா விற்கிறவன்லாம் சுதந்திரமாக தெரியுறான். ஒரு மனுஷன் ஏதோ ஒரு சூழலில் கத்தி எடுத்துட்டாப்புல, ஏன்னா இன்றைக்கி சமூக மக்களுக்காண்டி போராடணும், சமூகம் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அதுக்கான குரல் கொடுக்கணும், அந்த களத்தில் போய் நிற்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷனை போய்கிட்டு தொடர்ந்து காவல்துறை இது போன்ற விஷயங்களை ஒருத்தர் மீது எந்த அளவுக்கு தான் நீங்கள் இவ்வளோ ஒரு அடக்குமுறை செய்வீங்க? யோசிச்சு பாருங்கள். அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு பிள்ளை இருக்குது. அந்த குழந்தை குட்டிகளோட்ட அட்லீஸ்ட் 1 வாரம் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறீங்க. ஊரில் இருந்தால் அவருக்கு ஊர்லேயும் ப்ரெஷரு, நீங்கள் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு. சரி, வெளியில் போய் தங்கலாம்னா அங்கே போனாலும் காவல்துறையால் இடையூறு. என்ன இதுக்காண்டி அவர் என்ன வாகனத்திலேவா அவர் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், குடும்பம் நடத்த முடியும்? யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிற மனசில் கொஞ்சம் கூட ஈரங்கிற இல்லையா? இல்லை இதற்கு முன்னாடி கண்ணபிரான் பாண்டியன் அதாவது இந்த திமுக ஆட்சி காலமாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவேக ஆட்சி காலமாக இருக்கட்டும், இத்தனை வருடங்களில் இந்த 6 வருட காலங்களில் கண்ணபிரான் பாண்டியன் ஒரு இடத்துல கொலை செய்ய முயற்சித்தார், கொலை செய்கிறதுக்கு அங்கே போனார், இந்த மாதிரி திட்டம் திட்டினார், இன்னாரும் கொலை செய்கிறதுக்கு இது பண்ணார் அப்படின்னு எங்கேயாவது பார்க்க முடிஞ்சா? இல்லை எந்த இடத்துலையாவது வழிப்பறி பண்ணார்? என்ன ஏதாவது ஒரு பாலியல் சிண்டலில் ஈடுபட்டார், ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? அவர் இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட இந்த விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் வரும்போது சொன்னார், கண்ணபிரான் மீது ஒரு பாலியல் வழக்கோ ஒரு திருட்டு வழக்கோ ஏதோ ஒன்று காமிச்சு இந்த இடத்துல நானடி சாரின்னார். ஆனால் காவல்துறை அவர் மீது போடுறது எல்லாமே என்ன, எங்கேயோ நடக்கக்கூடிய தப்புக்கு அதை ஏதோ ஒரு பொறுப்பாளர் இருந்தால் இவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி.
அரசியல்வாதி அந்த அளவுக்கு கொள்ளையடிக்கிறான், அவ்வளோ தூரம் ஊழல் பண்ணுறான், அவனை பிடிச்சி இங்கே உள்ள ஓடுறதுக்கு இங்கே வழி இல்லை. ஒரு மனுஷன் ஏதோ ஒரு சூழலில் கத்தி எடுத்துவிட்டு சமூகத்துக்காண்டி, சமூகம் பாதிக்கப்படும் போது சமூகத்துக்காண்டி குரல் கொடுக்குறதா இருக்கும், சமூகம் பாதிக்கப்படுற இடத்துல போய் நிற்கிறதா இருக்கட்டும், கேட்டால் காவல்துறை மீறி போயிட்டாரு. ஏதாவது ஒரு காரணம் இல்லை, என்னதான் உங்களுடைய மனநிலை எனக்கு ஒன்றுமே புரியலை. இல்லை இதற்கு இந்த சம்திங் இந்த இடையில ஏதாவது ஒன்றுல இவர் ஏதாவது ஒரு குற்றங்களில் ஈடுபட்டார், ஏதாவது ஒன்று உங்களால் காட்ட முடியுமா? நீங்கள் போடுறது எல்லாமே புட்டப்பு கேஸ், போடுறது எல்லாமே பொய் வழக்கு. இது என்ன மனநிலை? இல்லை என்னதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இன்னொன்று செய்யுங்க. என்ன ஒன்று போலீஸ் கத்தியால் குத்தி விட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை நிரந்தரமாக சிறைப்படுத்திடுங்க. இல்லைன்னா இந்த நீங்கள் தான் விசாரணைன்ற பேரில் அழைச்சிட்டு போய் அடிச்சே கொண்டுருவீங்களே, அந்த மனுஷனை ஒரே தான் கொண்டுருங்க. நிம்மதியாவது போய் குளிக்கலையாக தூங்கிட்டு போகிறாரு. நெதம் அவர் வந்து சித்திரவதைப்படுத்துறீங்க. ஏன்னா நெதம் போய் கொலை பண்ணுறான், ஒரு கொலைக்கு மேலே அடுத்த ஒரு கொலை பண்ணுறான், அடுத்த கொலைக்கு வரான், ஒவ்வொருத்தமே 10 கொலை வழக்கு 20 கொலை வழக்கு வச்சுருக்கவன் என்ன போய் வெற்றினவெல்லாம் வந்து சுதந்திரமாக திடுறான். ஏன்னா ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டு எனக்கு இந்த கொலைக்கு சம்மந்தமே இல்லைன்னு காவல்துறை பிடிக்க மாட்டாமல் அவன் வெங்கிட்டோ இந்த வீடியோ போகிறான், அவனையெல்லாம் பிடிக்கிறதுக்கு இங்கே வழி இல்லை. ஏன்னா எந்த குற்றச்செயலுமே ஈடுபடாமல் அவர் பேசாமல் அமைதியாக மக்களுக்காண்டி குரல் கொடுக்கக்கூடாது, மக்கள் பாதிக்கப்பட்டால் போய் நிற்கக்கூடாது. ஏன்னா சிறைக்குள்ளே இருக்கும்போது ஒரு வழக்குக்கு அவர் ஆஜராகலை அப்படின்னா அது யாரோட குற்றம்? சிறை காவலர்களுடைய குற்றமா இல்லை கண்ணபிரான் மீது இருக்கக்கூடிய குற்றமா? அவர் மீது எந்த தவறுமே இல்லையா? அவர் முகத்தை பாருங்க, கொலையார மாதிரியா தெரியுது. அவர் ஒவ்வொரு வீடியோ பதிவு செய்யும் போதும் நான் என் மக்களுக்காண்டி குரல் கொடுக்கிறேன், வேதனை தாங்க முடியல, ஏன் மக்களையே இப்படி வந்து தாக்குறீங்க? தொடர்ந்து இந்த தேவேந்திர வேளாண் சமூகத்து மீது வந்து ஒருத்தன் அடக்குமுறை செய்கிறான், ஆதிக்கத்தை செலுத்தணும்னு நினைக்கிறான், அப்பாவிகளை வெட்டுறான், அப்பாவிகளை கொள்கிறான். அவன் மீதெல்லாம் உங்களுடைய இந்த சட்டத்திட்டம் என்பது கடுமையாக இருக்க மாட்டேங்குது. இவர் மீது ஏன் உங்களுக்கு இவ்வளோ பெரிய வன்மம் அப்படின்னு தான் எங்களுடைய கேள்வி. இல்லை சொல்லுங்கள், இந்நேரம் லைன் எடுத்தாங்க, இந்நேரம் அடிக்க போனாங்க அப்படின்னா வெளிப்படையாவது சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் வெளில வாராரு, மக்களுக்காண்டி ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறாரு, எவனோ என்னென்னமோல மேடையில் போய் பேசுகிறான், சாதி மோதலை உருவாக்குற மாதிரி வல்கராக பேசுகிறான். அவனையெல்லாம் அந்த காவல்துறை பிடிச்ச கொண்டு சிறையில் போட மாட்டேங்குது. ஏன்னா அவன் சாதி அவ்வளோ தூரம் ஒற்றுமையாக நின்றோம், பெருசு அளவுக்கு போராட்டம் பண்ணணும்னால அவனையெல்லாம் விட்டுறது. மேடைக்கு இந்த சாதியை இழிவுபடுத்தி பேசுகிறான், சாதி முதல்ல தூண்டு விதமாக சில விஷயங்கள் பேசுகிறான், அவனையெல்லாம் அந்த காவல்துறை விட்டுடுறீங்க. அப்போ ஒரு சமூகம் பாதிக்கப்படும் போது அந்த உணர்வுபூர்வமாக அவனை நீங்கள் அடக்குங்க இல்லை நாங்கள் அடக்குங்கன்னா இது வந்து வன்முறையை தூண்டுறது. உங்களால் அடக்க முடியலை, இந்த மாதிரி காட்டு முன்னாடித்தனமாக செய்யக்கூடிய செயல்களை அடக்க முடியலை. அதான் அவர் கேட்குறாப்புல, உங்களால் அடக்க முடியலன்னா சொல்லுங்கள், நாங்கள் அடக்கிறோம் அப்படின்னோட கேட்டாப்புல. அதுக்கும் போட்டு இப்போ தான் வந்தார். வந்து மிஞ்சி போனால் ஒரு 2 வாரம் இருக்குமா, 2 வாரம் கூட இல்லை. அப்படி இருந்தும் வழக்குக்காண்டி மதுரையில் ஆஜரானோம்னாங்க, வந்தாங்க. நான் வெள்ளிக்கிழமை தம்பியோட விசேஷம் ஒன்று இருந்துச்சு, அப்போ போகும்போது அங்கே அந்த விசேஷத்துக்கு அந்த தம்பியில் வந்திருந்தானுங்க. இப்போ தான் அன்னை கண்ணபிராணன் வந்து கோர்ட்டில் ஆஜராகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்துட்டு சேஃபாக அனுப்பிச்சாச்சாயா அப்படின்ட்டு போயாச்சு. காவல்துறை ஏதாவது ஒன்று நெருக்கடி கொடுக்குமேயா அப்படின்னு கேட்டேன் அந்த தம்பிகள்கிட்ட. இல்லைண்ணே அப்படியெல்லாம் இல்லைண்ணே வந்து ஆஜராகிட்டு அண்ணன் கிளம்பிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் அவங்களோட கான்டாக்ட் இல்லை. அதற்கப்புறம் தான் அந்த சம்பவமே நடந்திருக்குது. அப்போ தொடர்ந்து அவர் மீது என்ன அந்த காவல்துறைக்கு வன்மம் அப்படின்னு வந்து எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. காவல்துறையோட செயல்பாடு என்பது வருத்தமாக இருக்குது. எந்த ஆட்சி வந்தாலும் இப்படித்தானா? அது திமுக வந்தாலும் சரி, தாவேக்கா இருந்தாலும் இப்படித்தானா? இல்லை, எங்களோட கேள்வியே அதான். அதாவது ஒரு குற்றச்செயலில் ஈடுபட போனார், இந்த மாதிரி லைன் எடுத்து போனார், இந்த இடத்துல பதுங்கி இருந்தார் அப்படின்னா பரவாயில்ல. வழக்கு ஒன்றுக்காண்டி காவல்துறை பற்றி நல்லாவே தெரியும். என்ன பொய் வழக்கு போடுறதுக்கு காவல்துறை சொல்லிக் கொடுக்கா வேணும்? பெரிய பெரிய ஆளெல்லாம் விட்டுறது, அரசியல் பலம் பின்புலமாக இருக்கிறவனையெல்லாம் நழுவ விட்டுறது, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வழக்குக்கு மேலே வழக்க போட வேண்டியது. அவங்க சிறை நீதிமன்றம் இப்படியே நாடி அவங்க வாழ்க்கையை சீரழிய வேண்டியது. எந்த இதுவுமே இல்லாமல் ஒரு மனுஷனை நீங்கள் வந்து தொடர்ந்து இப்படி பண்ணுறது என்பது ரொம்ப வருத்தம் அளிக்குது. தேவேந்திர வேளாண் சமூக மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப வருத்தத்தை வந்து ஏற்படுத்துது. இது எப்படி எடுத்துக்கிறதல்ல. ஸோ காவல்துறை உங்களுடைய இந்த போக்கை வந்து கொஞ்சம் தயவுசெய்து மாற்றுங்க. இல்லைனா நாங்கள் சிம்பிளாக சொல்கிறோம், ஏன்னா நாங்களும் மறுபடியும் ஒவ்வொரு ஆட்டையும் நீங்கள் கை செய்யும்போது ஏன் காவல்துறை இப்படி பண்ணுறீங்க, ஒன்று பர்மனெண்ட்டாக அவர் வந்து சிறையில் இருக்கிற மாதிரியே கூட பண்ணிடுங்க. இல்லைன்னு வைங்க, நீங்கள் உங்களுக்கு தான் கை வந்த கலையாச்சே அடித்து கொள்வது, அதாவது ஸ்டேஷனில் வச்சு
இந்த மாதிரி விசாரணை கூட்டு போனால் தப்பிக்க ஓட போனார், என்கவுண்டர் பண்ணிட்டோம், ஏதாவது ஒரு கதை திரைக்கதை வசனம்லாம் நல்லா சொல்லுவீங்களே. சம்மந்தம் இல்லாமல் அடித்து காலை உடச்சி விட்டு பாலத்துலேருந்து தவுனாப்பில் கில்லி படத்தில் மாதிரி தவி குதிச்சாப்புல, அதில் கால் முறிஞ்சிருச்சு அப்படின்னு தான் கதை திரைக்கதை வசனம்லாம் நிறையா போலீஸ் சொல்லுவீங்களே. அந்த வசனங்களையெல்லாம் சொல்லி அவருக்கு ஏதாவது ஒன்று நிம்மதியான அவரோட நிம்மதியாக அவரை வாழ விடுங்க, இல்லை அவரை நிம்மதியை சாக விடுங்க, இல்லைன்னா கொன்றுங்க, நீங்களே கொன்றுங்க. அந்த மனுஷன் என்னையா பண்ணப்பா நெத அவரை இப்படியெல்லாம் சித்திரவதைப்படுத்த விட. இதே செயலை வேறு எவன்ட்டையாவது உங்களால் செய்ய முடியுதா? வேறு எந்த சாதிக்காரன்ட்டையாவது அரசியல் பலம் அதிகார பலம் இருக்கக்கூடிய எந்த குற்றவாளிட்டையாவது உங்களால் பண்ண முடியுதா? வெளில சுதந்திரமாக திடுறான். என்ன வீடியோ ஆதாரம் இருந்து நான் தான் பண்ணினால அன்றைக்கி நிறையா திடுறான். ராக்கெட் ராஜாவை நீங்கள் தொட முடியுமா? ராக்கெட் ராஜாவை பிடிச்சி இதே மாதிரி நீங்கள் சிறைப்படுத்த முடியுமா? தொட முடியாது. எங்கள் ஒரு டைம் நீங்கள் தொட்டு பாருங்க பார்ப்போம். சுபாஷ் பண்ணியார் மீது எத்தனை வழக்கு இருக்குது? பசுதீன வழக்கிலேருந்து எத்தனை வழக்கு இருக்குது? தொட முடியுமா? தொட முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட பணபலம் அதிகார பலம் இருக்கும். நான் டாமினேட் பண்ணி சொல்கிறதுன்னு சொல்ல பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா குற்ற வழக்கில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னும் எண்ணற்ற பேர் சொல்லலாம். திண்டுக்கல் தான் மோகன் ராம்னு ஒருத்தர் இருக்கார், அவர் மீதெல்லாம் பல குற்ற வழக்கு இருக்குங்கிறாங்க. இந்த மாதிரி சம்திங் நான் சொல்கிறேன். இவங்களை எப்படி நீங்கள் அந்த வழக்கை எப்படி கையாளுறீங்களோ அந்த மாதிரி இவரை கடந்து போக வேண்டியது. இவர் அந்த அளவுக்கு போகிறக்கு ஆள் மாதிரி எங்களுக்கு தெரியல. காவல்துறை தரப்பில் தான் ஒரு வேலை இப்படி தெரியுதா என்னன்னு எங்களுக்கு தெரியல. எங்களோட பார்வை வரைக்கும் நாங்கள் விசாரித்த வரைக்கும் வர்றாரு, அமைதியாக வீட்டில் இருக்கிறாரு. நாங்களும் தனிப்பட்ட முறையிலும் கேட்டு தான் பார்க்குறோம். என்னங்க வேறு எதுவும் பண்ணுறாரா? பேசாமல் அவரோட லைஃப்பை பார்க்க சொல்லுங்கள், மக்களுக்கான குரலத்தை மட்டும் இது வேணால் சொல்லுங்கள், வேறு எதுவும் பண்ண வேணாம் அப்போ நமக்கும் நாங்களும் சொல்கிறோம். ஆனால் இவர்கள்லாம், அதாவது அன்னை ராக்கெட் ராஜாலாம் நல்லா ஃப்ரீயாக சுதந்திரமாக சுற்றுறாரு. அன்னை சுபாஷ் பண்ணியாரெலாம் ஃப்ரீயாக சுற்றுறாரு. என்ன எங்கள் அன்னை மோகன்ராமெல்லாம் நல்லா ஃப்ரீயாக சுற்றுறாரு. இன்னும் எண்ணற்றையோ பல வழக்குகள் கொலை குற்றவாளிகளும் நிறையா பேர் இருக்காங்க. எல்லாருமே ஃப்ரீயாக சுற்றுறாங்க. அவங்கள்ட்டெல்லாம் இந்த காவல்துறை போய் இந்த மாதிரி கைது செஞ்சோம் அந்த மாதிரி கைது செஞ்சோம்னு எங்கேயுமே பார்க்க முடியலை. ஆனால் கண்ணப்புரான் மீது மட்டும் தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் காவல்துறை அரங்கேறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில. ஸோ மனுஷனாக பார்க்கணும் காவல்துறை. சரிங்களா? இதே நெல்லை மாவட்டத்தில் இவ்வளோ படுகொலை நடக்குது. எப்படி நடக்குது? அப்போ ஒரு கொலை செஞ்சால் நம்ம அடுத்து மறுபடியும் வெளியில் வந்துடலாம் அப்படின்ற தைரியத்தில் தான் மறுபடியும் பண்ணுறான். அது யாராக இருக்கட்டும், கொலை முயற்சியில் ஈடுபட்டாலும் சரி, கொலை வழக்கில் ஈடுபட்டாலும் சரி, நான் தான் அந்த கொலையை செஞ்சேன் அப்படின்னு ஒருத்தன் ஆஜரானா அவன் கட்ட வரல விட்டு. இந்த இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த தந்தை மகன் கொலையில் ஒருத்தர் கீழே விழுந்து கை முறிஞ்சு வச்சுன்னு. ஏன் கை முறிஞ்சு வச்சுன்னு சொல்கிறீங்க? கை ஒடிஞ்சு வச்சுனேன்னு சொல்கிறீங்க. கட்ட விரலில் துண்டிச்சு போச்சுன்னு கட்ட விரல் வெட்டி எடுத்துருங்க. அடுத்த அருவாளை பிடிப்பிக்க முடியுமா? அடுத்த வழக்கில் ஏற முடியுமா? முடியாது. நீங்கள் கட்ட விரலில் துண்டிக்காமல் கீழே விழுந்து கை முறிவு ஏற்பட்டுருச்சு. அவர் கீழே விழுந்தெல்லாம் கை முறிவு ஏற்பட்டிருக்காது. அவர் ஒன்று அக்யூஸ்டாக இருப்பாப்புல அடித்து கையை உடைச்சிருப்பீங்க. அது மாற்றுக்கிறது எல்லாத்துக்குமே அப்பட்டமா தெரியும். நானே சரி, நீங்கள் கையை உடைச்சதுக்கு என்ன அவர் பிளேட்டு போட்டு அந்த வழியோட்டை இருக்கிறதுக்கு இந்த கட்டவரில் ஒரு விரலை எடுத்து விடுங்களேன், வேலை முடிஞ்சு வச்சே. என்ன சொல்கிறேனே தெரில. காவல்துறை தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் உள்ள தலைவராகட்டும் இந்த மக்களாகட்டும் ஏன் இவ்வளோ உங்களுக்கு வன்மம், ஏன் உங்களுக்கு இந்த சாதி எண்ணங்கள் எங்களுக்கு தெரில. ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஸோ உங்களோட போக்கம் மாற்றினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பாதிக்கப்பட்டவனே மறுபடியும் நீங்கள் பாதிப்புகளை உள்ளாக்குறது என்பது பார்த்தீங்கன்னா அது நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம் ரொம்ப வருத்தம் அளிக்குது.